ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 உடைய 12வது வாரத்துக்கான 3வது நாளுக்கான காலை நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதாண்டி இந்த வீடியோவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கை நான் எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கானா வினோத் அவர்கள் தான் வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுங்களோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 78,620 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 25.1% இருந்துட்டுருக்காரு கானா வினோத் அவர்கள். பட்டையை கிளப்பிட்டுருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா டஃப்பான பிளேயர்ஸ் பார்வதி, திவ்யா, அதுக்கப்புறம் விக்ரம், அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நாமினேஷனில் வந்து இருக்கும் பொழுது நம்பர் 1 பொசிஷனில் ஒரு ஆளால் இருக்க முடியும் அப்படின்னா அது கானா வினோத்தால் மட்டும்தான் வந்து முடியும் அப்படின்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் கொஞ்சம் லிட்டில் பிட் வந்து டஃப் கொடுப்பாங்க திவ்யா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம். ஆனால் வினோத் வேற மாதிரி சம்பவம் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம். 2வது பொசிஷனில் திவ்யா கணேஷ் அவர்கள் இருந்திருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 52,370 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 16.72% இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய திவ்யா கணேஷ் அவர்கள். ஸோ ஒரு டஃப் ஃபைட்டர் தான் கண்டிப்பாக ஓட்டிங்ஸில். பட் கேமில் டஃப் ஃபைட்டரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அப்படின்னு தான் நான் வந்து சொல்லியே தீருவேன். ஏன்னா மற்றவங்கள பற்றி குறை சொல்கிறதுக்கும் மற்றவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றத மட்டும் பார்க்குறதுக்கு மட்டும்தான் திவ்யா கணேஷ் வந்து இந்த வீட்டுக்குள்ளே இருக்காங்களே தவிர கேமை வந்து இன்னும் கொஞ்சம் கூட விளையாடி இருக்கலாம் சேர்த்து அப்படின்ற மாதிரி வந்து இருக்குது. 3வது பொசிஷனில் விஜே பார்வதி அவர்கள் இருந்திருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 37,092 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 11.84% இருந்துகிட்ருக்காங்க நம்மளுடைய பார்வதி அவர்கள். பார்வதிக்கு செம்ம கம்மியான வாக்குகள் வந்து விழுக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆக்சுவலாக இவங்களை சொல்லப்போனால் வந்து ஒரு ரன்னரப் ஆகக்கூடிய தகுதி வந்து இருக்குது பார்வதிக்கு. அதாவது நெகட்டிவோ பாசிட்டிவோ வீட்டுக்குள்ளே கொடுக்கப்பட்ட கண்டென்ட் அப்படிங்கிறது வந்து அதிகம். தன்னையே அர்ப்பணித்து இந்த சீசனுக்காகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்த வாழ்க்கையும் வாழ்ந்த மாதிரி வந்து இருந்தாங்க பார்வதி. பட் இப்போது அவங்க வாங்கக்கூடிய ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து டிசர்வ் கிடையாது. அதுக்கடுத்தா 4வது பொசிஷனில் அரோரா சிங்க்லர் 26,126 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங் 8.34% வந்து இருந்துகிட்ருக்காங்க நம்மளுடைய அரோரா சிங்க்லர் அவர்கள். அதுக்கடுத்து 5வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா அவர்கள் வந்து இருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 25,168 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 8.04% இருந்துகிட்ருக்காங்க நம்மளுடைய சாண்ட்ரா அவர்கள். சாண்ட்ரா அவர்களை பொறுத்தவரையிலே ஒரு சூப்பரான ஒரு பிளேயர். ஃபஸ்ட்டு வீக்ஸில் வந்து பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் எங்கேயோ அப்படியே ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகி ஒரு மாதிரி வந்து ஆகிட்டாங்க. ஸோ அதன் காரணமாக அவங்களால கம்பேக்கே வந்து கொடுக்க முடியல. சொல்லப்போனால் ரொம்ப 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 மோசமான நிலைமைக்கு தான் வந்து போனாங்களே தவிர கம்பேக் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கே வந்து அர்த்தம் இல்லாமல் பண்ணிட்டாங்க. 6வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனி திரு வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 22,473 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 7.18% இருந்துகிட்ருக்காங்க நம்மளுடைய கனி அவர்கள். ஸோ கனி அவர்களை பொறுத்தவரையிலையும் ஒரு நல்ல பிளேயர் அப்படின்லாம் வந்து சொல்லலாம். பட் இருந்தாலும் கூட அந்த கன்னிங்கும் சால்ட்டும் அப்புறம் சர்க்கரையும் போட்டு தாக்கிறதுல வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய கனி அவர்கள் வந்து சாதாரணமான ஒரு ஆளே இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஏன்னா அவங்க வந்து ஒரு மாதிரி வெஞ்சன்ஸ் கேம் வந்து விளையாடுவாங்க. அது ரொம்ப கேவலமாக வந்து இருக்கும். 7வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபரி அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 20,900 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.67% இருந்துகிட்ருக்காங்க நம்மளுடைய சபரிநாதன் அவர்கள். ஸோ ஆக்சுவலாக இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குட் சோல் தான். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே வந்து கிடையாது. ஏன்னா பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து வரும்போதாக இருக்கட்டும், மற்ற ஃபேமிலிஸ் வந்து வரும்போதாக இருக்கட்டும், செம்ம சில் அவுட் வந்து பண்ணிகிட்ருக்காரு. குழந்தைங்கள்லாம் தூக்கி கொஞ்சறதாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களும். அதுக்கடுத்து 8வது பொசிஷனில் விக்ரம் அவர்கள் வந்து இருக்கார். ஸோ அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 19,554 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.25% இருந்துகிட்ருக்காங்க நம்மளுடைய விக்கல்ஸ் விக்ரம் அவர்கள். விக்கல்ஸ் விக்ரமை வந்து பிடிச்சி உரின்னு வந்து உரிச்சு எடுத்துகிட்டு போயிட்டாப்புல எஃப்ஜே அவர்கள். ரியலாக சொல்கிறேன், அந்த 2 நாள் தான் ஒரே ஒரு சம்பவம் முடிச்சு விட்டாப்புல எஃப்ஜே. அதனால் விக்ரமுக்கு செம்ம அடி பார்த்துருங்க. வாக்குகள்லேயே உங்களால் வந்து புரிஞ்சிக்க முடியும். அதுக்கடுத்தா 9வது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமித் பார்கவ் அவர்கள் வந்துருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 16,257 ஓட்டுகளாகும்.
அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் போட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.19% இருந்துட்டுருக்காங்க அமித் பார்கவ் அவர்கள். ஸோ அமித் பார்கவ் இஸ் எ ரியல் ஜென்டில் மேன் அப்படின்னு வந்து சொல்லலாம், அண்ட் ஜென்யூன் மேன் அப்படின்னு வந்து சொல்லலாம். கேமுக்காக எஃபர்ட் போடுறாப்புல, பட் அது ரசிக்கும்படியாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சில நேரங்கள் இருக்குது, சில நேரங்களில் இல்லை. அதுக்கடுத்தா 10வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சுபிக்ஷா அவர்கள் தான் வந்திருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 14,605 ஓட்டுகள் ஆகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 4.66% இருந்துட்டுருக்காங்க சுபிக்ஷா அவர்கள். சுபிக்ஷாவை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, இந்த வாரத்தில் எவிக்டாகி வெளியே போக போகிறாங்க. அண்ட் ஒரே ஒரு எவிக்ஷன் இருக்குமா இல்லை டபுள் எவிக்ஷன் இருக்குமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மேபி டபுள் எவிக்ஷன் இருக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் வந்து இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி 11 பேர் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து இருக்காங்க. அது 11 பேரில் வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இன்னும் இருக்கிறதே 3 வாரம் மட்டும்தான். இப்போ 12வது வாரம் இது. இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 2 பேர் போனாங்க அப்படின்னா கூட இன்னும் 9 பேர் வந்து இருக்காங்க. நெக்ஸ்ட் வீக்கில் ஒரு 2 பேர் அனுப்பிச்சா கூட இன்னும் 7 பேர் வந்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கடைசி வீக்கில் வந்து மிட் வீக் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை வந்து வெளியே அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொருத்தராக வெளியே அனுப்பிச்சிட்டு கடைசியாக டாப் 3 தான் உள்ளே வந்து கூப்பிட்டு போவாங்க ஸ்டேஜுக்கு, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஆல்ரெடி ஆட்கள் வந்து அதிகமாகவே வந்து இருக்காங்க. ஒரு வாரத்தில் வந்து கண்டிப்பாக 3 எவிக்ஷன் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா மிட் வீக் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு எவிக்ஷன் மேபி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக ஃபைனல் வீக்லேயும் வந்து ஒரு மிட் வீக் எவிக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து 1-2 எவிக்ஷன்ஸ் ஒவ்வொருத்தரும் அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா வெளியே விடுவாங்க. அப்படி இருந்தாலும் நெக்ஸ்ட் வீக்லேயோ இல்லை அதுக்கு அடுத்த வாரத்துலேயும் வந்து மிட் வீக் எவிக்ஷன் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அது மட்டும் இல்லாமல் பணப்பொட்டி எடுத்துகிட்டு ஒரு ஆள் வந்து வெளியே போவாங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே ஒரு ஆள் வந்து கம்மியாகுவாங்க, ஓகேவா? பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் சுபிக்ஷா வந்து இந்த வாரத்தை தாண்டினாங்க அப்படின்னா பணப்பொட்டியை தூக்குட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா நெக்ஸ்ட் வீக்கில் வந்து டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் வந்து இருக்கும். கண்டிப்பாக அவங்க வந்து கொஞ்சம் டஃப் பிளேயர் தான், அதில் எந்த விதமான மாற்றுக்கட்டுமே கிடையாது ஃபிசிக்கல் டாஸ்க்கெல்லாம் வரும்பொழுது. ஆனால் அந்த டிடிஎஃப் வந்து செம்மையாக இருக்க போகுது நெக்ஸ்ட் வீக்கில். அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், யார் அடிக்க போகிறாங்க. ஏன்னா வந்து வினோத் அவர்களும் ரொம்ப டஃப் ஃபைட்டரு, அப்புறம் கமருதீனும் ஃபிசிக்கல் டாஸ்க்கெல்லாம் சூப்பராக வந்து விளையாடுறாப்புல, கனியெல்லாம் பயங்கர இதுவாக இருக்காங்க. நான்லாம் வந்து கண்டிப்பாக வந்து டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் வந்து அடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இருக்காங்க. ஆனால் அந்த பக்கம் பார்க்கும்போது, அதாவது ஜென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது விக்ரம் அவர்களும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அமித் அவர்களும் விக்ரம் தான் கொஞ்சம் வீக் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்றபடிக்கு வந்து பார்த்திங்கன்னா வினோத், கமருதீன், அமித் இவங்க எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வந்திருக்காங்க. அதுவே இந்த பக்கம் பார்க்கும்பொழுது கனி மட்டும்தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. திவ்யாவெல்லாம் ஃபிசிக்கல் டாஸ்க்கெலாம் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியாது. அதே மாதிரி சாண்ட்ரா அவர்களும் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் யாராவது டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் வந்து அடித்தாங்க அப்படின்னா டேரக்ட் ஃபைனலுக்கு வந்து போகலாம். அதாவது ஃபைனல் வீக் வந்து போகலாம், ஓகேங்களா? ஃபைனல் வீக் போயிட்டாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு நல்ல சம்பளம், காசு, டைட்டில் அடிக்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் நல்ல காசு வந்து வரப்போகுது. பார்ப்போம் மக்கள் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. நீங்கள் சொல்லுங்கள், யார் டைட்டில் வின் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.